வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 20 மற்றும் சாட்டர்டே எபிசோடு. அதனுடைய ஹைலைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் திவாகர் கலையரசன் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஸ்கஷன் யார் மேலேன்னு பார்க்குறப்போ ஆப்வியஸாக பார்வதி மேலே டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. திவாகர் பார்வதி ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, ரொம்ப சுயநலம் பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், கனியை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறாரு. இதில் ஏன் கனி அவர் சொல்கிறாருன்னா, மக்கள்கிட்ட ஒரு சிம்பதி ஓட்டு வாங்கிறது கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய கணிப்பு. இதற்கு நடுவில் வினோத் மேலே திவாகர் போகிற வழியில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இவன் வடசட்டி சோறு ஆசைப்படுவான், கடைசியாக இருக்கிற சட்டியில் சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவான், எனக்கு வாந்தி வராமல் இருப்பேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதற்கு வினோத் திவாகர் மேலே திருப்பி ஒரு மாற்று குற்றச்சாட்டு, இவன் ஆப்பிள் திருட அப்படின்றாரு. முதல்ல முதியோர் பென்ஷன்னாரு, அதுக்கப்புறம் உருண்டைன்னாரு. உருண்டைன்னு சொன்னது கமருதீன். அதுக்கப்புறம் முதியோர் பென்ஷன் சொன்ன வினோத் ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட திவாகர் விட மாட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஆப்பிள் திருடன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அப்போ திவாகர் வினோத் மேலே என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கால் செருப்பு கூட நீ சமமாக வரமாட்டாடா அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டத்தை சுமத்துறாரு. இதுக்கு நடுவில் கமருதீன் போய் பெண்களுக்கு திவாகரனால் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறத வச்சுட்டு ஒரு கேமராவில் பதிவு பண்ணார். மக்களுக்கான பதிவு, பிக் பாஸ்க்கான பதிவுன்னு கூட அது நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்த்தோன்னா அந்த வழியாக சுபிக்ஷா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு கமருதீன் சொல்கிற குற்றச்சாட்டை மறுக்கிறாரு. அப்போது இது நம்ப வச்சு ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்வதியும் கமருதீனும் சுபிக்ஷா ட்ரிகர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ நம்ப வச்சு எங்களை ஏமாத்துற, நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னத, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, அதை மீன் பண்ணி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவ அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க. இதை உஷாரான விக்ரம் ட்ரிகர் ஆகாதம்மா, பார்வதி பண்ணுற ட்ரிகர்லாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிளியராக எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாட்டர்டே எபிசோடு விஜய் சேதுபதி வர்றாரு. வந்தவுடனே கானா வினோத் அவரை பாராட்டுறதுக்காக ஒரு பாட்டு சொல்லிட்டு வினோதனுடைய பாட்டை விஜய் சேதுபதி மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேச்சுவார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணுறது சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை குழந்தைங்களோட பார்க்க முடியல, ரெட் கார்டு கொடுங்க, நடவடிக்கை எடுக்குங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக நியாயம் கேட்கலை, அது தவறு, அதாவது நடக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களே, நடந்த தவறுகளுக்கு நியாயம் கேட்கறது இல்லை, அதனால் எல்லோரும் கொஞ்சம் கஷாயம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாவக்காய் ஜூஸ் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்மேட்ஸ் 3 பிரிவாக பிரிக்கிறார். வழக்கம் போல் கியூசி, ஓனர்ஸ், அப்புறம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்குறாரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எஃப்ஜே என்ன சொல்கிறாரு கம்ப்ளைண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறப்போ எஃப்ஜே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, பார்வதி மேலே இந்த மாதிரி அவங்க தவறாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் வினோத் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ வினோத் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ திவாகரை எழுப்பி அவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி, வினோத் கொடுக்குற கம்ப்ளைண்ட் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஃபர்தராக விஜேஎஸ் கேட்குற கேள்வி அவரால் திவாகரால் சொல்ல முடியல. திவாகர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இந்த நேரத்தில் செம்மையாக நக்கல் அடித்து பாடி லாங்குவேஜில் பார்வதி சிரிக்கிறத இதை பயங்கரமாக கண்டித்து பார்வதி அதை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சிவராக வார்னிங் கொடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை எழுப்பி சுபிக்ஷாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் குயின் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரம்யா எழுப்பி நீங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரி பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீ பார்வதியோட போட்ட டீல் பற்றி சொல்லு அப்படின்றாரு. இப்போ ரம்யா கிளியராக சொல்கிறாங்க, நான் டீல் போடுறேங்க, பார்வதி தான் என்கிட்ட டீல் போட்டாங்க அப்படின்ற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து கனி வந்துட்டு சொல்லுங்கள், கனி எழுச்சி சொல்லுங்கன்றாரு. அப்போ வந்து கனி வந்து சுபிக்ஷா கிட்ட கொஞ்சம் ஏமாந்ததை பற்றி சொல்கிறாங்க. சுபிக்ஷா கிட்ட ஏமாந்ததை பற்றி சொல்கிறப்போ வந்துட்டு அப்போ வந்து அவர் வந்து கனியை வந்துட்டு கேட்குறாரு, நீ வந்து எஃப்ஜேயோட வந்துட்டு எஃப்ஜே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணனானா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், முதல் நாள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது பண்ணலன்னு சொல்கிறப்போ வந்து செகண்ட் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி எதனால் பாட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து கனி வந்து பேசாமல் இருக்கிறப்போ வந்துட்டு இவரை லீட் பண்ணுறாரு. நீங்கள் எஃப்ஜியோட வந்து ஒரு க்ளோஸாக இருக்கிறன்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க அப்படின்றாரு. ஆமாங்க, எஃப்ஜியோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால செகண்ட் டே தேர்ட் டேலாம் எஃப்ஜே கேட்கறதுக்கு நான் பாட்டில் கொடுத்தேன்னு கனி வந்து இப்போ ஒத்துக்கிறாங்க. முதல் முறையாக வந்து நல்லா கவனிங்க, முதல் முறையாக கனி வந்து வாய் திறந்து வந்து இதை வந்து ஒத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கனி வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து தன் உரிமையை சரியாக பேசலை, ரெண்டாவது வந்து விட்டு கொடுத்தது வந்து ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி கனிக்கு வந்துட்டு அவர் ஒரு கண்டிப்பு தெரிவிக்கிறார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறேன்னா, துஷாரோட நான் வந்து டீல் பண்ணேன், ஆனால் துஷார் தன் பேச்சை வந்து மதிக்கலை, அவர் வந்து பாட்டில் வந்து சரியாக வந்து கொடுக்கல. அவர் வந்து கேட்குறப்போ துஷார் எழுப்பி கேட்குறப்போ, நான் வந்து விக்ரமோட வந்து டீல் பண்ணேன் 10% பாட்டில் போட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றப்ப ஏன் நீங்கள் பாட்டில் எடுக்கலான்னு கேட்குறாரு. இல்லைண்ணே, என்னால் எடுக்க முடியல, இவங்க அதுக்கு முன்னால் பாஞ்சிட்டாங்க, விக்ரமும் பிரவீனும் பாஞ்சிட்டாங்கன்றப்போ வந்து நீங்கள் ஸ்போர்ட்டிவாக வந்து நீங்கள் எடுக்கிறத விட்டுட்டு ஒன்று நீங்கள் எடுக்கணும், நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் ஆதரகிட்ட வந்துட்டு எதன் அடிப்படையில் டீல் போட்டிங்க அப்படின்னு ஒரு மடக்க கேள்வி கேட்குறப்போ வந்து துஷார் வந்து முழிக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, துஷார் வந்துட்டு சரியான முறையில் நீங்கள் எஃபோர்ட் போடலைங்க, கேமும் சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்னால் விளையாடுறதுக்கு யோசனையாக இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்றப்போ வந்துட்டு இதை ஏற்கனவே சொன்ன கமருதீன் வந்து நக்கலாக சிரிக்கிறாரு. உடனே வந்துட்டு விஜய் சேது வந்து கமருதீன் மேலே கொஞ்சம் கோபமாகறாரு. கோபமாயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கமருதீன், நீங்கள் சிரிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன், பட் ஞாபகம் வச்சுக்கப்பா, உங்க மேலே வந்து மக்களுக்கு வந்து மரியாதை இல்லை, அதை நீ புரிஞ்சு விளையாடு, நான் சொல்கிறதுலாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றப்போ வந்து கமருதீன் அமைதியாக உட்காந்துறாரு. இப்போ வந்து திவாகர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, திவாகர்கிட்ட QC எப்படி பண்ணினீங்கன்னு கேட்குறப்ப வந்து அவர் வந்து சுபிக்ஷா வந்து பாராட்டுறப்ப வந்து விஜய் சேதுபதி கடுப்பாகிறாரு. நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லணும்னு கேட்குறப்ப வந்துட்டு உன்னை வந்து நடந்தது என்னன்னு கேட்குறது நான் வந்து கேட்கலை, அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நான் உட்காரு அப்படின்னாரு. அப்புறம் பார்வதி எழுப்பி கேட்குறப்ப வந்து பார்வதி வந்து, சார், நான் இன்மேட்ஸ்லாம் பார்த்து எனக்கு அள்ளுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து நக்கலாக வந்து மக்களை பார்க்குறாரு. வந்திருக்க ஆடியன்ஸை பார்க்குறப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. உன்னை பார்த்தா நீ அவங்கள பார்த்து அள்ளு கலந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக ஒன்று பாவை பார்த்துட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து அவரை வந்து போட்டு வாங்கணுன்ற ஒரு முடிவில் விஜய் சேதுபதி இன்மேட்ஸை உட்கார வச்சுக்கிட்டு, இந்த இன்மேட்ஸில் பிக் பாஸில் உள்ளே இருக்கிறவங்கள யார் கெத்து, யார் தைரியசாலின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது பேசிக்காக ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு தான். இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், நான் இண்டிவிஜுவலாகவே போகிறேன் கொஞ்சம் டைம் ஆனாலும், அப்போ தான் ஒருத்தனுடைய பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்கள பற்றின்றது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அது நம்ம சொல்கிறோம் கடைசியில். ஸோ வினோத் வந்து சொல்கிறப்போ கமருதீனை சொல்கிறாரு, எஃப்ஜே வந்துட்டு கெமியை சொல்கிறாரு, பிரவீன் திவாகரை சொல்கிறாரு, விக்ரம் வந்து கமருதீனை சொல்கிறாங்க, ஆதிரை வந்து எஃப்ஜேயை சொல்கிறாங்க, கனி வந்து பார்வதியை சொல்கிறாங்க, அரோரா பார்வதியை சொல்கிறாங்க, துஷார் திவாகரையும் சபரி திவாகரையும், திவாகர் வந்துட்டு உங்களுக்கு கனியையும், ரம்யா எஃப்ஜேயையும், கலை வந்து கனியையும், கமருதீன் வினோதையும், கெமி வந்து எஃப்ஜேயையும், வியானா வந்து தன்னைத்தானையும் சொல்லிக்கிறாங்க, பார்வதி வந்து திவாகரை சொல்கிறாங்க, சுபிக்ஷா வந்து திவாகரை சொல்கிறாங்க. அப்போ பார்வதி வந்து திவாகரை சொல்கிறப்போ வந்து குருட்டாம்போக்கில் வந்துட்டு இவர் வந்து தைரியசாலின்னு சொல்கிறப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் உஷாராகி பார்வதி வந்து இதில் வார்த்தைகளை பயங்கரமாக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பார்த்து அவங்க பாராட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பார்த்து நக்கல் அடித்து, அது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு கேட்டேன்னா,
தைரியன்றது வந்து வேறங்க. அதுக்காக அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அசட்டு தைரியம் இருந்துச்சுன்னா வீக்கெண்டுக்காக வந்து வெயிட் பண்ண மாட்டோம். எங்களை வந்து நடவடிக்கை எடுக்க வைக்காதீங்க. தேவைப்படுதுன்னா நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கமருதீனை பார்த்து எந்திரிப்பா, எந்திரிச்சு வந்து உன்னை ஏன் வந்து தவிர்க்கிறாங்க தெரியுமா? பார்வதி கிட்ட வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, உன்னை ஏன் தவிர்க்கிறாங்க சொல்லுன்றப்போ வந்து கமருதீன் வந்து வழக்கம் போல் தன் பாணியில் வந்து குழப்பறாரு. அப்போ வந்து விஜேஎஸ் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, நீ வந்து கொஞ்சம் நீ பேசுகிற பேச்சுக்கள்லாம் வந்து மக்கள் கவனிக்கலன்னு நினைக்காத, கொஞ்சம் உஷாராகிடு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லாமல் நீ இதே மாதிரி கண்டினியூ பண்ணினா உனக்கு நான் இங்கே வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்டெரக்டாக, டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறாரு. பட் இதில் ஒரு பெரிய விஷயம்னா கமருதீன் அது வரைக்கும் மக்கு மாதிரி இருந்தவர் அந்த விஜய் சேதுபதி கிளம்பணும்னா பார்வதியோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. பார்வதி கிட்ட சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ரெட் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம இனிமேல் கொஞ்சம் அடங்கி போகணுன்ற ஒரு முடிவெடுத்து பேசுகிறாரு. அதே கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து நடந்தது பேசுகிறப்போ திரும்ப வந்து குழம்புனாரு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு டே 20 பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சிகள்ங்க.